मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। வலிக்குது வலிக்குது, நல்லா வலிக்குது, பயங்கரமா வலிக்குது, வலிக்குது, வலி தாங்க முடியல, வலிக்குது வலிக்குது. அந்த வலியை விட நீ கத்துறது தான் கொடுமையா இருக்கு. எனக்கு இருக்க வலிக்கு நான் கதறி அழுவலான்னு தோணுது. ஆனா நான் அடக்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் தெரியுமா? கத்தாத. கத்துனாவது வலி தெரியாம இருக்கான்னு பார்த்தேன், ஆனாலும் வலிக்குது. அடே கொஞ்ச நேரம் சும்மா இருக்குடா, தண்ணி தாக எடுக்குது, தொண்டை வர வத்தி போய் கிடக்குது, சும்மா இருக்க. நாம வேணா அதோ அங்க ஒரு கோட்டை தெரியுது, அங்க போவோம், அங்க ஏதாவது தண்ணி இருக்கான்னு பாக்கலாம்டா. அடே அன்எஜுகேட்டட் பாய்ஸ், இதுக்கு பேரு பிரமிடுடா. வாங்கடா உள்ள போலாம். எதுவா இருந்தா என்ன? கண்ணை கட்டுது. பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேசாம உள்ள போலாமே. யாராவது இருக்கீங்களா? பல வருஷமா இங்க யாருமே இல்ல போல் இருக்குடா. வாங்க போய் பார்க்கலாம். எம்மா தவிக்குதுமா, யாராவது தண்ணி இருந்தா கொடுங்கம்மா. நீ ஏன்டா இப்படி மனத்தை வாங்குற? கொஞ்ச நேரம் அடக்கி வாசி அம்மா. இதெல்லாம் பார்த்தா பேய் படத்துல பார்த்த மாதிரியே இருக்கு. இது நம்ம பேய் வீடுதான் நினைக்கிறேன். ஏய் பிரமிடுக்கு பேய்லாம் வராதுடா, மம்மி தாண்டா வரும், புரியுதா? அப்ப நம்மள பாசமா பாத்துப்பாங்கல்ல? டேய் மம்மினா இந்த மம்மி இல்லடா, இந்த மம்மி. பிரமிட்னா பல வருஷத்துக்கு முன்னாடி மண்டைய போட்டவங்கள உள்ள தூக்கி வைப்பாங்க, அதான், புரியுதா? ஓஹோ அப்படியா? ஊர்கா ஜாடியில ஊர்கா வைக்கிற மாதிரி போல இருக்கு. கரெக்ட். அதுக்கு இதுக்கு ஒரே வித்தியாசம் தான், ஊறுகாவை நீ கடிப்ப, ஆனா மம்மி வந்தா உன்ன கடிக்கும். ஆமா, எத்தனை வருஷம் ஆனாலும் உள்ள இருந்து எந்திரிச்சு வந்து நம்மள கடிச்சு சாப்பிட்டுருவாங்க. வேண்டாம் வேண்டாம், இப்படி எல்லாம் சொல்லாத. ஒருத்தன் பயந்து இருந்தா போதுமே, எல்லா பேய்கதையும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்களே. இங்க பாரு, பயப்படாத, இப்பெல்லாம் அந்த மாதிரி நடக்காது, ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துருச்சுல்ல. யாரும் அந்த பக்கம் போறாங்கம்மா. எனக்கு என்னவோ அது மம்மியா இருக்குமான்னு தோணுதுமா. மேடம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுருக்க. என்னம்மா இது டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு? இரு, எதுக்கு நான் பேசி பாக்குறேன். மேடம், தெரியாம உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோம், மன்னிச்சு விட்டுருங்களேன். நான் வெளிய வந்துட்டேன். தப்பிச்சு ஓடிடலாம்டா. போன வாரம் ஒரு படம் பார்த்தா அதுல மம்மி எந்திரிச்சு வந்து அது உள்ள வந்து எல்லாரையும் சாப்பிட்டுருச்சுடா. என்ன சொல்ற? ஆமாண்டா, அதுக்கு தான் சொல்றேன், அந்த பக்கம் போனா ஆபத்து, இந்த பக்கம் போனா எஸ்கேப், தப்பிச்சிடலாம். விடு விடு, என்ன விடு. அது வெயில்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி உன் மண்டைய புல்லு நினைச்சிருச்சு போல. நம்ம நல்ல வசமா மாட்டிக்கிட்டோம். அந்த மம்மி நம்மள காலி பண்ண போகுது. இங்க பாரு, மனசை தளர விட்டுறாத. மம்மி அந்த பக்கம் இருந்தா வரும், நாம இந்த பக்கம் ஓடிடுவோம். வாங்க வாங்க, ஏறுங்க. கிளம்பு கிளம்பு கிளம்பு. அதோ அங்க பாருங்களேன், அங்க ஒரு அரண்மனை தெரியுதுல்ல. பணக்கார பகதூர் ஷா அரண்மனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்க பேரை கேட்கும் போது பணக்காரா இருப்பீங்க போல இருக்கே. கரெக்டா சொன்னீங்க. பணக்காரனா இருக்கிறது இந்த பகதூர் ஷாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்படியா? திடீர்னு உங்க பக்கம் மம்மி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்களேன். மம்மி வந்தாவா? அது சார் ஒண்ணு இல்ல சார், அவன் தாகத்துல உளறிட்டான். அடடா, போட்டோலயே இவ்வளவு அழகா இருக்காங்களே. இவங்க தான் இந்த அரண்மனையோட மகாராணி. அவங்களும் மம்மியா மாறிட்டாங்களா? அடே சும்மா மம்மி மம்மின்னு சொல்லாதடா. மம்மி இன்னும் எதுவும் வரல, அமைதியா இரண்டா, அப்புறம் அடிச்சிருவோம் பாத்துக்கோ. இங்க ராஜா ராணி 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்து எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வருத்தம். அவங்கள நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். அது ரொம்ப பெரிய கதை, அத சின்னதா சொல்றேன் கேளுங்க. பக்கத்து நாட்டோட சண்டை போட ராஜா போனாரு. போனவரு அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்ல. அவரு திரும்பி வரலன்ற சோகத்துல எங்க ராணியும் இறந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு சோகமா இல்ல. உங்களுக்கு சோகமா இருக்காது, ஏன்னா நீங்க அவங்க கூட வாழல. ஆனா ராஜா ஒரு ராணியும் எங்களுக்கு. சார் சார், அவன் தெரியாம சொல்லிட்டா, மன்னிச்சு விட்டுருங்க. நீங்களாவது என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டீங்களே. இவ்வளவு பெரிய அரண்மனையை நான் தான் ஆள்றேன்.
தனியா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? சார் உண்மையை சொல்லிடுறோம். அந்த பிரமிட்குள்ள இருந்து ஒரு மம்மி வெளியே வந்துருச்சு. எங்க எல்லாருமே கடிச்சு நோபக்குன்னு சாப்பிட்டுருவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. உங்களை நான் கடிச்சு சாப்பிட போறேன். இரு, இப்ப டயலாக நான் சொல்றேன். அந்த பக்கம் போனா மாட்டிப்போம், இந்த பக்கம் போனா நம்ம தப்பிச்சிடலாம். புரியுதா? வாங்க போலாம், சீக்கிரம். எங்க போயிட்டு இருக்க? மம்மி நிக்கிறது அங்கதான். அந்த பக்கம் இந்த பக்கம் சொன்னீங்க, எந்த பக்கம் சொல்லலையே. இந்த பக்கம் வா. ஏம்மா, இந்த மூமெண்ட்ல நல்லதாமா இருக்கு. வாங்க ஓடிடலாம். சார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. உங்க ராஜாவும் ராணியும் எப்ப பார்த்தாலும் மூமெண்ட் போட்டு தான் இருப்பாங்களா என்ன? அதுவே ஜிங்கு ஜிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட நீ கேள்வி கேக்குறியா? ஏதாவது ஒரு பக்கம் போய் ஓடிடலாம். இத பார்க்கும்போது எங்க ராஜா மாதிரியே தெரியுது. இந்த பணக்கார பகதூர் ஷாக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் தப்பிச்சு ஓடிடலாம், வாங்க. ரொம்ப இருட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. ஏதாச்சும் பண்ண. இருட்டுல நான் என்னத்த பண்றது? யாராவது பண்ணாமே. எப்படியோ நம்ம எல்லாரும் தப்பிச்சு வந்துட்டோம். ஆமா, ஆஹா, எவ்வளவு தங்கம். எல்லாமே தங்கமா இருக்கு. ஆஹா, எல்லாமே எனக்குதான். ஏற்கனவே நான் பணக்கார பகதூர் ஷா. இதுக்கப்புறம் என்ன எல்லாரும் பணக்கார பகதூர் ஷா தான் கூப்பிடுவாங்க. என்ன சார், நீங்க சிச்சுவேஷன் தெரியாம விளையாடிட்டு இருக்கீங்க. இப்ப மட்டும் இங்க மம்மி வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் காலி, தெரியும்ல. அதெல்லாம் இருக்கட்டும். இங்க இவ்ளோ நகலா இருக்குல்ல, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா நம்ம ரொம்ப ஜாலியா வாழலாம். என்ன சொல்ற? ஐடியா அட்டகாசமா தான் இருக்கு. ஆனா பயம் அதை விட பயங்கரமா இருக்கு. ஆமா, எனக்கு பயமா தான் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தாமா. எப்படியாவது இந்த மம்மி கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் சிறுசு? சொல்ல. எனக்கு ஒரு டவுட். ஒரு மம்மி தான் இருக்கு, இன்னொரு மம்மி எங்க? பின்னாடி அந்த மம்மி துரத்திட்டே வருது. எப்படியாவது தப்பிச்சு ஓடுங்க. அடடா, இந்த பணக்கார பகதூர் ஷாக்கு இப்படி ஒரு நிலைமையா? என்ன பண்றது? இந்த நேரத்துல உங்க பேர் உங்களுக்கு தேவையா என்ன? ஓடிக்கிட்டே இருக்க.
என்ன பண்ண போறோம்? எங்களை ஒண்ணும் பண்ணிடாத, எங்களை ஒண்ணும் பண்ணிடாத, எங்களை விட்டுரு, விட்டுரு, எங்களை ஒண்ணும் பண்ணிடாத. நாங்களாம் சின்ன பசங்க, நீங்க இருக்கிற எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, எங்களை விட்டுரு. அதிபயங்கரமான கனவா இருக்கு. நல்ல வேளை கனவு. நாம எல்லாரும் மம்மி கிட்ட மாட்டிக்கிட்டோம் தெரியுமா? நீ கனவு காணதெல்லாம் போதும். அதுக்காக நீ என்ன இப்படி எட்டி உதைக்கலாமா? சொல்லு. என்ன கனவுன்னு சொல்றான், அதை கேளு. நாம எல்லாரும் ஈஜிப்துக்கு போனோம். எகிப்துக்கா? எகிப்துல போய் நாம அங்க என்ன பண்ணோம்னு சொல்ல, சொல்லு. பார்த்தோமாவா? அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு மம்மி வந்துச்சு தெரியுமா? அது வெளியில வந்து எல்லாரையும் பயமுறுத்துச்சு. ஆமா, மம்மினாலே கொடுமையானது. பல வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவங்களை சுத்தி வச்சிருப்பாங்க. திருப்பி எந்திரிச்சு பழி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கும். அப்ப மாட்டிக்கிட்டோம். அப்புறம் என்னாச்சுமா? அப்போ நான் ஹீரோ மாதிரி போய் அந்த மம்மிக்கு விட்டாம் பாரு ஒரு குத்து. அது மறுபடியும் போய் அந்த பொட்டிக்குள்ளேயே படுத்துக்குச்சு. நான் தான் உங்க எல்லாரையும் காப்பாத்தினேன். எதுவும் அடிச்சு போட்டியா? என்ன என்கிட்ட மாட்டினா விடுவேனா நானு? அந்த மம்மியை நான் டம்மி ஆக்கிட்டேன். எனக்கு தெரியும் நீ ரொம்ப பெரிய வீரன்னு. அதனாலதான் நான் உனக்கு அண்ணனா இருக்கேன். விடு, மம்மில இருந்து ஜிம்மி வரைக்கும் எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிடுவேன். ஹலோ பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். இங்க பாருங்க, டிக்கெட்ஸ். இந்த டிக்கெட் எங்க போறதுக்கு தெரியுமா? எல்லாரும் எகிப்து போக போறோம். அங்க பிரமிட் மம்மி எல்லாம் இருக்கும்.